இமயமலையின் விழாவில், இமயமலையின் கழுத்தில், இமயமலையின் வயிற்றில் கடற்பாசிகளும் கடற்சங்குகளும் இன்னும் கூட காண கிடைக்கின்றன என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் துணிவு. ஆனால் எங்கள் திருவள்ளுவர் சிலை 1000 சுனாமிகள் வந்தாலும், 1000 கடற்கோள்கள் மூண்டாலும் வானத்திற்கு வணக்கம் சொல்லிக் கொண்டு அந்த சிலை வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று நிச்சயமாக கருதுகிறேன். இந்த நேரத்தில் ஒரு நிறைவான அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சின்ன வயதிலிருந்து காதல் செய்த திருக்குறள், நான் கழித்து கிடந்த திருக்குறள், பாடி பாடி கிடந்த திருக்குறள், ஓதி ஓதி மகிழ்ந்த திருக்குறள். அந்த திருக்குறளுக்கு என்னுடைய 70 வயதில் எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கிறது. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர், வள்ளுவர் நூற்கு எல்லை உரை செய்தார் இவர். இத்தனை பேர் உரை செய்திருக்கிறார்கள் திருக்குறளுக்கு. பாரதிதாசன் உரை செய்திருக்கிறார், நாவலர் நெடுஞ்செழியன் உரை செய்திருக்கிறார், புலவர் குழந்தை உரை செய்திருக்கிறார், முத்தமிழறிஞர் கலைஞர் உரை செய்திருக்கிறார். இந்த நவீன உலகத்துக்கு 18 வயது பையனுக்கும் 18 வயது பெண்ணுக்கும் திருக்குறளை நவீன மொழியில் கொண்டு செலுத்துவதற்காக வைரமுத்துவாகிய நான் திருக்குறளுக்கு உரை எழுத வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். உங்கள் வாழ்த்துக்களையே வரமாக கேட்கிறேன். வாழ்க திருவள்ளுவர், வாழ்க கலைஞர், வெல்க எங்கள் திராவிட பேரரசு நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சி. வணக்கம், நன்றி. கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். 1973 குன்றக்குடி அடிகளாரால் துவங்கப்பட்ட திருக்குறள் பேரவை பின்னர் உலக திருக்குறள் பேரவையாக வளர்ந்து ஐயன் வள்ளுவரின் புகழை 8 திக்கும் பரப்பி வருகிறது. திருக்குறளுக்காகவும் திருவள்ளுவருக்காகவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மேற்கொண்ட பணிகளை பாராட்டும் வண்ணம் திருக்குறள் பேரொளி எனும் பட்டத்தை 2010ஆம் ஆண்டு கலைஞருக்கு வழங்கியது உலக திருக்குறள் பேரவை. தவ திரு குன்றக்குடி